ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்றக்காக தான் நான் சொன்னேன். ஸோ இப்போ படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக மகிழ் திருமேனி இந்த படத்துக்கு இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக தெரியுது. ஏன்னா ஒரு ஹீரோவோட கேரக்டரை எழுதிட்டார். அதாவது ஒரு சாதுவாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லாமே உடஞ்சு போய் நம்பிக்கையே இல்லாமல் போய் கடைசியில் இதாண்டா நமக்கு கடைசியில் கிடைச்ச சான்ஸ் சொல்லிட்டு ஒரு சின்ன சான்ஸ் எடுத்துக்கிட்டு திரும்ப போய் அடிக்கிறான் அப்படின்னா அவன் எப்படி எலிவேட் ஆவான் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து ஆடியன்ஸ்குள்ளே கடத்திக்கிட்டே இருந்தார். ஒரு பழைய இன்டர்வியூவில் கூட மகிழ் திருமேனி சொல்லியிருப்பார். அதாவது ஆடியன்ஸ் உள்ளே வந்து உட்காரும் போதே கண்டிப்பாக படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவனை கலாய்க்கலாம், படத்தை கலாய்ச்சி தரலாம் தான் வருவான். ஆனால் அவனை சைலண்ட்டாக உட்கார வைக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த படமும் அப்படி தான் இருந்துச்சு. ஆரம்பத்தில் அந்த ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை எடுக்கிறாங்க. எடுக்கும் போது எல்லாரும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒரு இது ஓடிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அந்த ஸ்க்ரீன் பிளேல அப்படி பக்காவாக உட்கார வச்சாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருந்துச்சு.